அனைவருக்கும் வணக்கம். ஜெயாமாறன் யூடியூப் சேனலில் சீவக சிந்தாமணி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி பாகம் 10. சீவகன் அம்மா சொன்னபடி மாமன் கோவிந்தன் வீட்டுக்கு போகிறான். அங்கே அவனுக்காகவே காத்திருக்கிறாள் மாமன் மகள். இப்போ இதெல்லாம் முடிஞ்சு, இந்த விளையாட்டெல்லாம் முடிஞ்சு நேரா வளர்ப்பு தந்தை, அதாவது இப்ப வளர்ப்பு தந்தை தானே கந்து கடன், அவரோட வீட்டுக்கு போனான். இப்ப அவன் தன் உருவத்திலேயே போறான். ஆனா யாருக்கும் தெரியாம போறான். ஒரு வருஷமா பிள்ளைய பார்க்கலன்னு அந்த அம்மா சுனந்தை அப்படி அழுது அழுது அவனை சத்தம் போட்டு அழுதுச்சு. அவனை பார்த்த உடனே எல்லாரும் பக்கத்துல உள்ளவங்களும் அக்கம் பக்கத்துல இருந்தவங்களும் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டு என்னன்னு வந்து கேட்டாங்க. ஐயோ சீவகன் வந்திருக்கான்னு சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. இல்ல போன வருஷம் இறந்து போன எங்க மாமனாருக்கு திதி பண்ணமா, அதான் கொஞ்சம் அழுதுட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருச்சு அந்த அம்மா. அவ்வளவு ஆசையா அம்மாவும் அப்பாவும் வரவேற்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் அங்க இருக்கிற குணமாலையை போய் பாக்குறான். அவன் யானைகிட்ட இருந்து தன்னை காப்பாத்துனது அப்படி அழகா ஒரு ஓவியம் மாதிரியே அவ வரைஞ்சு வச்சிருக்கா. அதுக்கப்புறம் தத்தைய போய் பாக்குறான். தத்தைய அவனுக்கு எப்பவுமே தத்தை மேல ஒரு பெரிய மரியாதை. நீதான் துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயாங்கிற மாதிரி என்னை நீ சரியான வழியில் நடத்தி கொண்டே இருப்பவள் நீதான். உன்னாலதான் நான் செய்த இந்த திக்விஜயம் வெற்றிகரமாக முடிஞ்சது அப்படின்னு சொல்றான். அப்ப அவ சொல்றா, இனிமேதான் உங்களுக்கு பெரிய கடமை இருக்கு, கட்டியங்காரனை நீங்க வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்றா. இப்படி தன்னை வளர்த்தவர்கள், சின்ன வயசுல தான் ஓடி விளையாடி ஆலமரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு நண்பர்களோட அம்மா சொன்னபடி மாமன் கோவிந்தனை சந்திக்க விதேய நாட்டுக்கு போறான். இப்ப விதேய நாட்டுல இவன் போன நேரத்துல மாமன் கோவிந்தன் அவருடைய மகனுக்கு பட்டம் சூட்டு விழா ஏற்பாடு பண்ணியிருந்தாரு. பல நாடுகள்ல இருந்து மன்னர்கள்லாம் வந்திருந்தாங்க. ஆனா கட்டியங்காரன் மட்டும் வரல. ஒரு கடிதம் அனுப்பியிருந்தாரு, வாழ்த்து கடிதம். அத அங்க எல்லார் முன்னாடியும் படிச்சாங்க. அதுல இப்படி எழுதி இருந்துச்சு. எல்லாரும் சொல்றாங்க, மன்னன் சச்சந்தனை நான் தான் கொன்னேன்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மாமன் கோவிந்தன், அதாவது கோவிந்தனுடைய தங்கை தான் விஜயனுடைய கணவன் தான் சச்சந்தன், அது தெரியும் இல்லையா? அப்போ இவனுக்கு கட்டியங்காரன் ஒரு கடிதம் எழுதுறான் அப்படின்னா அந்த கடிதம் எப்படி இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். மன்னன் சச்சந்தனை நான் தான் கொன்னேன்னு சொல்றாங்க, அது உண்மை இல்ல, அரசு யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு, அத போய் அவர் அடக்க போனாரு, அந்த யானைக்கு இது நம்ம தலைவர் அப்படிங்கறதெல்லாமா தெரியும், அடிச்சு போட்டுருச்சு, அரசி வேற மயில் வாகனத்துல ஏறி எங்கேயோ போயிட்டாங்கன்னு சொன்னாங்க, யாருகிட்ட ஆட்சியை ஒப்படைக்கிறதுன்னு தெரியாமத்தான் நான் வேற வழி இல்லாம நான் அரசனானேன், இப்ப கூட அவங்களுக்கு ஒரு மகளோ இருக்கிறதா பேசிக்கிறாங்க, அப்படி யாராவது அவங்க மகனா அவங்களுடைய வாரிசு இப்ப என்கிட்ட கேட்டா உடனே நான் ஆட்சியை கொடுத்துருவேன். இப்ப கூட அரசியார் அங்க வந்திருக்காங்கன்னு நான் ஒற்றர்கள் சொன்னாங்க, விசயமாதேவி வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க, அவங்களுக்கு என்னுடைய அனுதாபங்களை சொல்லு, உன் மகனுடைய பட்டமளிப்பு விழாவுக்கு வர முடியல, எப்பவும் போல நீ எனக்கு திரை தந்து விடு, நாம் இணங்கி இருப்போம் அப்படின்னு அவன் ஒரு கடிதம் எழுதியிருக்கான். கேட்டோம்னா இந்த சீவகனுக்கு அவ்வளவு ஆத்திரமா வந்துச்சு. எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவும் பண்ணாத மாதிரி திரை கூட இணங்கி இருப்போம்னு வேற சொல்றான் அப்படின்னு. ஆனா மாமா என்ன பண்ணாரு, சரி அப்படியே செய்வோம்னு பதில் அனுப்பிருந்தார். சீவகனுக்கு ஒண்ணும் புரியல, இவருக்கு என்ன ஏதாவது புரியுதா, இது தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேமா போய் தனியா மாமா கிட்ட பேசுறான். இல்ல அந்த கடிதத்தை நீங்க நம்பாதீங்க அப்படின்னா அவர் அதெல்லாம் கேட்கல, அவன் பெரிய ஆளு, அவனோட உறவு வச்சுக்கிறது தான்ப்பா சரி, உங்க அப்பா மாதிரி பகிச்சுக்கிட்டு என்னையும் சாக சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. கடைசியா அவனுக்கு தெரிஞ்சது, இன்னைக்கு இவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, எப்படியும் அம்மா இங்கதான் இருக்காங்க, அம்மா வந்திருக்காங்க, அதனால அம்மா சொல்ற வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டான். இந்த நேரத்துல அங்க நின்றுட்டு இருக்கா மாமன் மகள் இலக்கணை, அவ பேரு, அவகிட்ட இவன் பேச்சு கொடுக்குறான். அவளும் சின்ன வயசுல இருந்தே அத்தை மகனுக்காகவே அவ காத்திருந்தா. அவளுக்கு சீவகன் தத்தைய மணந்த கதை தெரியும், குணமாலைய மணந்த கதை எல்லாமே தெரியும். எந்த கதையை கேட்டாலும் அதுல வர்ற கதாநாயகன் தன்னுடைய அத்தை மகன் சீவகனாகவே இருப்பதாகவே அவ கற்பனை செஞ்சுக்குவா. இப்ப அவனே கண்ணு முன்னாடி நிக்கிறான், அவளால இருக்க முடியல, எதை பேசுறது என்ன ஏதுன்னு தெரியல. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா அப்பாவுக்கு அவனுக்கும் ஒத்து வரல, என்னடா பண்றது, இது ஒரு இக்கட்டான சூழ்நிலையா இருக்கேன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா. இந்த நேரத்துல இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்தோம்னா கோவிந்தன் அங்க வர்றாரு. இங்க பாருப்பா, உனக்கு இலக்கணைய கல்யாணம் செய்து தர நான் விரும்பல,
ஏற்கனவே என் தங்கைய உங்க வீட்டுல தந்தது போதும், என் மகனை ஒரு வீரனுக்கு தான் நான் திருமணம் செஞ்சு தருவேன். ஒரு ஒரு திரி பன்றிய சுத்திக்கிட்டே இருக்கும், பன்றி சுத்திக்கிட்டே இருக்கும், யார் அதை அம்பு போட்டு அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி தருவேன். இந்த மாதிரி ஒரு சுயம்வரம் என் மகளுக்கு நான் நடத்த போறேன். இந்த சுயம்வரத்தை நீ பிறந்த ஊர்ல நடத்த போறேன், ராசமாபுரத்துல அப்படின்னு சொன்னோடனே இவனுக்கு என்ன எதுக்காக இதெல்லாம் பண்றாங்கன்னு புரியல. சரி, ராசமாபுரத்துல தானே நிச்சயம் சுயம்வரம் நடந்தா அந்த நரி அங்க வரும், அதை அங்கேயே சந்திக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். இப்போ அவர் சொன்னபடி ராசமாபுரத்துல அந்த சுயம்வரத்தை அவர் ஏற்பாடு செய்யறாரு. பல நாட்டு மன்னர்களுக்கும் கட்டியங்காரனுக்கும் அழைப்பு போகுது. வந்தவங்க யாராலையும் அந்த திரிபன்றிய வீழ்த்த முடியல. என்னடா பண்றதுன்னு பார்த்தா அங்க சீவகன் அரச யானை அசுவனி மேல அப்படியே ராஜா மாதிரி வர்றான். இந்த அசுவனிங்கிற யானை தான் குணமாலையை காப்பாத்துறதுக்காக அவன் அடக்கிய யானை. அப்படி உட்காந்து ராஜா மாதிரி வரான். கட்டியங்காரனுக்கு இவனை பார்த்தோன்னே தூக்கி வாரி போட்டுது. ஏன்னா அவனை பொறுத்தவரை சீவகன் ஒருத்தன் இல்ல, செத்து போயிட்டான், அப்படித்தானே சொன்னான் மதனன். இவன் எப்படி இங்க வந்தான்? இந்த யானை எப்படி இவனுக்கு அடங்குச்சு? இந்த மதனன் வேற காண, எங்க போய் தொலைஞ்சான் அப்படின்னு 1000 கேள்விகள். ஆனா சரி, இப்ப மதனன் இல்ல, இப்ப நம்மளால விசாரிக்க முடியாது, மெதுவா விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு பொறுமையா இருக்கான். சீவகன் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது அடுத்த வாரம் சொல்றேன். கட்டாயம் வந்து கேளுங்க. சீவக சிந்தாமணி அடுத்த வாரத்தோட முடியுது. நன்றி.